உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மலிஷ்கா, உனக்கு ரிஷியோட அப்பாவை பத்தி தெரியாதா என்ன? அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வர முயற்சி பண்ணி நாம அவளை தடுத்துட்டோம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. பட் ஆண்டி, இதுல தப்ப என்ன இருக்கு? அதோட அவ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இனிமே எந்த ரீசனும் கிடையாது. என்ன கேட்டா ரிஷி கூட நடந்த இந்த கல்யாணம் இருக்கே, இதையே நம்ம முறிச்சிடலாம். அதான் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் நடந்துட்டா இந்த பையன் பொண்ணோட ஜாதகம் ஒண்ணு சேரும்னு சொல்லுவாங்கல்ல. அதோட லக்ஷ்மியோட ஜாதகம் ரிஷிக்காக இப்பவும் சரியில்லை. அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணம் நிலைச்சிருக்கணும்? எக்ஸாக்ட்லி அண்ணே. ரிஷிக்கு என்ன கெடுதல் பண்ணணுமோ அதெல்லாமே லக்ஷ்மி பண்ணிட்டான். இதுக்கு மேலயும் வேண்டாம். சீக்கிரமே அவங்க 2 பேரையும் நாம பிரிச்சிடணும். கரெக்டா தானே சொல்றேன் நீலம்? இப்ப இதை சொல்லி என்ன நடக்க போகுது? அவ வேண்டாம் நினைச்சிருந்தா முதல்லயே கையெழுத்து போட்டிருப்பா. அப்பா அவ இந்த வீட்டுக்கு வர விரும்பல, ரிஷி கூட சேர்ந்து வாழ விரும்பல. அந்த நிலைமையிலேயே அவர் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண விரும்பல. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்து வாழறேன்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது அவ எப்படி சைன் பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்க? பண்ணிதான் ஆகணும் ஆண்டி. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் போறேன். நான் போய் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் மலிஷ்கா, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். நானே போய் அவகிட்ட பேசிப்பா. இல்ல ஆண்டி, நீங்க அங்க போறது சரியா இருக்காது. ஏன்னா அவ உங்களோட மாமியார் மாதிரி தான் பாப்பா. மலிஷ்கா கரெக்டா தான் சொல்றா. நீங்க போனா எந்த வேலையும் முடியாது, பிரச்சனை தான் வளரும். கரெக்டா? எஸ். சோ ஆண்டி, நான் போறேன். அதுவும் நான் இன்னைக்கே போறேன். சொல்ல போனா அவ என்ன வேற மாதிரி தானே பாக்குறா. அவ அப்படி என்ன பாக்குறான்னும் போது நானே நேரா போயிட்டு அவகிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வரேன். ஆனா நீங்களும் இதுதான் விரும்பணும். ஆமா மலிஷ்கா, நானும் அதைத்தான் விரும்புறேன். ஆயுஷ், என்ன விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு, டைரக்டா சொல்லு. எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வரப்போகுது. அது சரி, லக்ஷ்மியை நீ டிவோர்ஸ் பண்ண போறீங்களா? என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, எனக்கே நியூஸ் இப்போதான் கிடைச்சது. ரிஷி ப்ரோ, ஒரு நிமிஷம் லிசன் டு மீ. நீங்க இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா தென் எனக்கு ஒரு பேப்பர் கொண்டு வாங்க, நானும் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். ஆயுஷ், நீ பாய மூடுறா. என்ன நீங்க, நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்கவா? ஆயுஷ், நீ என்ன சொல்ற? நீ விஷயத்த சொல்லு. யார் உனக்கு இத சொன்னா நான் லக்ஷ்மியை டிவோர்ஸ் பண்றேன்னு? ரிஷி ப்ரோ, எனக்கு பாட்டிமா தான் கால் பண்ணாங்க. மலிஷ்காவும் நீலமாமியும் டிவோர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். அத தீதிகா கேட்டுட்டா. இன்ஃபேக்ட் மலிஷ்கா அவ டைரக்டா லக்ஷ்மியை பார்க்க போறாளாம். என்ன ரிஷி ப்ரோ, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க? ஆயுஷ், சத்தியமா சொல்ற, இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்ன, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஓ மை காட். நீ ஒரு வேலை பண்ணு, நான் இந்த வீட்டுக்கு போறேன். நீயும் வீட்டுக்கு வந்துரு. அதுக்குள்ள என்ன விஷயம் நான் பாக்குறேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் தடுக்கிறேன். ஓகே, பை. ஓகே ஓகே ஓகே. ஓ தேங்க் காட். மாம், இவ லக்ஷ்மி தானே? இவ ஓபராய் மாளிகைக்கு தானே போனா? ஐ மீன் ஓபராய் மேன்ஷன். கோ பண்ணிருந்தா, ஆனா கம்மாயிட்டா. என் புரிதலுக்கே அவுட்டா இருக்கு. அவங்களுக்கு இவ தேவைப்படும் போது இவளுக்கு அவங்க தேவைப்படல. இன்னைக்கு இவளுக்கு அவங்க தேவைப்படும் போது அவங்களுக்கு இவ தேவைப்படலையா? கிளம்பி போன்னு நான் சொன்னப்போ இவ போகல. போகாதன்னு சொல்லும் போது இவ ரன் பண்ணிட்டா. உன்னை கூப்பிட இங்க வந்திருந்தாங்கல்ல, அன்னைக்கே நீ அவங்க கூட போயிருக்கணும். இப்ப போனா உன்னை அவங்க ஏத்துப்பாங்களா? சித்தி, நான் அந்த வீட்ல இருக்கிறது முக்கியம் இல்ல, ரிஷி கூட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஏன்னா ரிஷிக்கு என்னுடைய அவசியம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் அவன் கூடவே இருக்கணும். அப்பதான் அவனுக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். மவுத் க்ளோஸ். என்ன அவுல் ஆக்கிடாத. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே புரியுது. நீ ரிஷிய லவ் பண்ற இல்லையா? இப்ப நான் ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.